சிவாஜியின் ஆஸ்தான கவர்ச்சி நடிகை எம்ஜிஆர் ஒதுக்கியது ஏன்? வாங்க என்ன நடந்தது என்று பார்க்கலாம். அப்பொழுதெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி படங்களில் அவர்களுக்கென்று தனி நடிகர்கள் இருப்பார்கள். சிவாஜி படத்தில் வி.கே. ராமசாமி, மனோரமா, எம்.ஆர்.ஆர். வாசு, மேஜர் சுந்தரராஜன், காந்திமதி போன்ற நடிகைகளுக்கு சிவாஜி தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பார். எம்ஜிஆர் படங்களில் தேங்காய் சீனிவாசன், ஐஸ்வரி கணேஷ் மற்றும் பலருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் தருவார். கவர்ச்சி நடிகைகள் என்றால் சிவாஜி கணேசன் படங்களை தொடர்ந்து நடித்தவர் சி.ஐ.டி. சகுந்தலா. இவர் சிவாஜியுடன் நிறைய படங்களில் ஆட்டம் போட்டிருக்கிறார். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படம் வசந்த மாளிகை, தவப்புதல்வன், பட்டாக்கத்தி, பைரவன் போன்ற படங்களில் இவர் நல்ல வேடங்களில் எடுத்து பெயர் பெற்றவர். அது மட்டுமல்ல, வைரநெஞ்சம் படத்தில் நீராட நேரம் நல்ல நீராடம் என்ற பாடலுக்கு கவர்ச்சியாக ஆடியிருப்பார். ராஜராஜ சோழன் படத்தில் இவர் அழகில் மயங்கி சிவாஜி கிடப்பது போல சிவாஜி நடித்திருப்பார். தில்லானா மோகனாம்பாள் மற்றும் பல படங்களில் சிவாஜியின் ஆஸ்தான கவர்ச்சி நடிகை என்றால் அது மிகையாகாது. எம்ஜிஆர் படங்களில் கவர்ச்சி நடிகை என்றால் அது ஜோதிலட்சுமி தான். ஜோதிலட்சுமிக்கு பெரிய இடத்து பெண், தேடி வந்த மாப்பிள்ளை, தலைவன், அடிமை பெண் போன்ற படங்களில் நல்ல வேடங்கள் கொடுத்து முன்னுக்கு கொண்டு வந்தார். மற்றும் எம்ஜிஆர் படங்களில் ஹிந்தி நடிகைகள், நடிகை ஜெயக்குமாரியின் கவர்ச்சி நடிகை, ஆளும் நடிகைகள் இடம்பெற்றிருப்பார்கள். நம் நாடு, ராமன் தேடிய சீதை படங்களில் ஜெயலலிதாவையே கவர்ச்சி நடிகையாக சம கவர்ச்சியாக ஆட வைத்திருப்பார். சிவாஜி படங்களில் விஜயலலிதா, சொர்க்கம், எதிரொலி மற்றும் சில படங்களில் ஆடியிருப்பார். எம்ஜிஆர் ஏனோ விஜயலலிதாவை கவர்ச்சி காட்சிக்கு அழைக்கவே இல்லை. விஜயலலிதா எம்ஜிஆரின் படத்திற்கு நேரடியாக கேட்டும் கூட எம்ஜிஆர் அவரை கண்டுகொள்ளவில்லை. காரணம் என்னவென்று தெரியாது. சிவாஜி படங்களில் ஜெயமாலினி 4 படங்களில் ஆடியிருக்கிறார். லாரி டிரைவர், ராஜா கண்ணு, எவனுக்கு எவன் போன்ற படங்களில். டாக்டர் சிவா என்ற படத்தில் சிவாஜி கணேசன் மஞ்சுளாவை ஒரு காட்சியில் நீச்சல் உடையில் நடிக்க வைத்து கால் அழகை காட்ட வைத்திருப்பார். அதே போல எம்ஜிஆர் அவர்கள் இதே கணை படத்தில் ராதா சலுஜாவை நீச்சல் உடையில் கால் அழகை காட்டி நடிக்க வைத்திருப்பார். இது அந்த நாளில் பரபரப்பாக பேசப்பட்டது. உத்தமபுத்திரன் படத்தில் யாரடி நீ மோகினி என்ற பாடலுக்கு ஃபேமஸாக அறிய ஹெலன் அதற்கு பதிலாக சிவாஜி கணேசன் படங்களில் ஒரு பாடலுக்கு ஆடுவதற்கு அழைக்கப்படவில்லை. காரணம் என்னவென்று தெரியாது. அதன் பிறகு சிவாஜி கணேசன், பாலாஜி அவர்கள் தயாரித்த படங்களில் ஹிந்தி நடிகைகளை அழைத்து வந்து மிகவும் ஆபாசமான அங்க அசைவுகளை காட்டி நடனமாடக்கூடிய கவர்ச்சி நடிகளை ஆட வைத்தார். ராஜா, என் மகன் போன்ற படங்களில் அது போன்ற நடனங்களை காண முடியும். எம்ஜிஆர் படங்கள் ரகசிய போலீஸ் படத்தில் வெண்ணிராடை நிர்மலா நடனமாடி இருந்தாலும் அது கவர்ச்சியாக தெரியாது. இதே கணை படத்தில் வெண்ணிராடை நிர்மலா ஒரு பாடலுக்கு மிக கவர்ச்சியாக நடனமாடியிருப்பார். ரிக்ஷாக்காரன் படத்தில் ஜோதிலட்சுமி கிளைமாக்ஸ் காட்சியில் அந்த பாடலுக்கு சிறுத்தை இடையில் கவர்ச்சியாக நடித்திருப்பார். இப்படி சிவாஜியும் எம்ஜிஆரும் மாறி மாறி கவர்ச்சி நடிகளை தங்கள் படத்தில் ஆட வைத்திருந்தாலும் எம்ஜிஆர் இந்த நடிகையை மட்டும் தன் படங்களில் அதிகமாக நடனம் ஆடுவதற்கு அளிக்கப்படவில்லை. அந்த நடிகை எம்ஜிஆரிடம் நேரில் சென்று எனக்கு உங்கள் படங்களை ஆடுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டபோதும் எம்ஜிஆர் பார்வை ஏனோ அவர் பக்கம் திரும்பவில்லை. இத்தனைக்கும் அந்த நடிகை சிவாஜி படங்களில் கவர்ச்சியில் கலக்கி கொண்டிருந்தார். அவர் நடனத்தை காணவே ரசிகர்கள் கூட்டம் படத்துக்கு வந்தது. ஆனால் எம்ஜிஆர் தன் முகத்தை பார்ப்பதற்கு ரசிகர்கள் வந்தால் போதும், கவர்ச்சி நடிகைக்காக தன் படத்திற்கு வர வேண்டாம் என்று நினைத்திருந்தார் போலும். அது மட்டுமல்ல, அந்த நடிகை எம்ஜிஆர் அந்த கால சரித்திர கால படங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது அந்த நடிகை ஒரு நடன மாஸ்டரின் உதவியாளராக இருந்தார். அன்று அந்த நடன மாஸ்டருக்கு உடல் நலம் சரியில்லாதால் எம்ஜிஆருக்கு இந்த நடிகை நடனம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்பொழுது எம்ஜிஆர் டான்ஸ் மூவ்மெண்ட் போட்டுக் கொண்டிருந்தார். இந்த நடிகை எம்ஜிஆரின் நடனம் ஸ்டெப் பிடிக்காதால் பலமுறை அவரை இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்க என்று சொல்லி சங்கடப்படுத்தி கொண்டே இருந்தார். எம்ஜிஆர் எவ்வளவு முயன்றும் அந்த ஸ்டெப் வரவில்லை. அதனால் எம்ஜிஆரிடம் எகிறினார். அந்த நடிகையை எம்ஜிஆர் மனதில் நினைத்து கொண்டார். எனக்கு ஒரு காலம் வரும், அப்பொழுது உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று அப்பொழுதே முடிவெடுத்து விட்டார். அதன் பிறகு எம்ஜிஆர் கை ஓங்கியது. மலமளவென்று படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் இந்த நடிகை கதாநாயகியாக அறிமுகமாகி பின் கவர்ச்சி நடிகையாக காலம் தள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இவருக்கும் சிவாஜிக்கும் கிசுகிசு எல்லாம் வந்தது. பத்திரிகைகளில் வெளிவந்தது. அந்த நடிகை எம்ஜிஆர் படங்களில் இதே வினி என்ற படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் நடித்தார். அதன் பின் இதே கணி என்ற படத்தில் வில்லி வேடத்தில் நடித்தார். அந்த நடிகை யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? ஆம், அவர்தான் நடிகை சி.ஐ.டி. சகுந்தலா.